தூக்கம் இல்லாத ஒவ்வொரு இரவுகளிலும் சாவிற்கான முன்னேற்பாடுகளை மனம் தயார் செய்வதாகவே நான் உணர்கிறேன். என் வாழ்க்கை வெறுக்கும் போதெல்லாம் வாழ்ந்தாக வேண்டும் என்பதற்கான ஒரு காரணம் கூட இல்லாம போன மாதிரி தான் இருக்கிறது. மீண்டெழுவதற்கான வைராக்கியம் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் மீண்டும் இங்கேதானே வாழ வேண்டும் என்னும் போது கண்ணீர் தான் மிச்சமாக இருக்கிறது. காரியம் முடிந்த பிறகு ஒரு பொய்யான உறவு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பிரிந்துவிடும். ஆனால் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் எவ்வளவு வலிக்கும் என்று அதுக்கு தெரியாது. காயம் அடைவதற்கான வாய்ப்பு அது நமக்கு முக்கியம் என்று நினைக்கிற வரைக்கும் தானே இருக்கும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எதையுமே மாற்றிவிடும். ஆனால் சிலர் மாறுவதற்காக சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் தங்களுக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்கிறார்கள். விலக முடிவெடுத்தவர்கள் பக்கத்தில் நியாயம் இல்லை என்றாலும் கூட விவாதம் பெருசாக இருக்கும். இஷ்டப்பட்டு நாம ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம்னா அதுல கஷ்டம் வந்தா கூட வெளியே சொல்லக்கூடாது. இங்கே விருப்பமும் நெருக்கமும் வெறும் வேஷமாக இருக்கும்போது விதியில் பழியை போட்டுவிட்டு வலியை உணராமல் கடந்து போய்விடுகிறார்கள். தனியாக இருப்பது என்பது வலியோடு இருப்பது என்று அர்த்தம் கிடையாது. ஆனால் தனித்து விடப்படும் போது அங்கே வலியை தவிர எதுவுமே இருப்பது கிடையாது.